இருபசில வெள்ளிக்கிழமையான இன்று ஜூலை மாதம் லாஸ்ட் வெள்ளிக்கிழமையான இன்று காலையில் எழும்பி ஹாஸ்டலில் கொடுத்த வெங்காய தோசையை உப்புமாவை சாப்பிட்டு விட்டு இன்றைக்கி செம சந்தோஷமாக காலேஜுக்கு சென்றோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஊருக்கு போக போகிறோம். ஸோ காலையில் கேட் லேப் டிஃபால்ட்டாகவே வந்து வரும். நானுமே கொஞ்சம் வரைஞ்சி பார்த்தேன். இது லேபில் வரைஞ்சது இல்லாமல் சிஸ்டம்லேயும் எங்கள் டிபார்ட்மெண்ட் சிஸ்டம்லேயுமே வந்து இந்த சாஃப்ட்வேர் இருக்கும். அதை லைட்டாக வரைஞ்சி பார்த்தா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, டச் வச்சு போச்சு. இன்றைக்கி ஜும்மா நாள் என்பதால் டிஃபால்ட்டாகவே நம்ம கெமிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் ஜும்மா தொழுகையை தொழுது விட்டு இன்றைக்கி வந்து தொழுகை வந்து ஜும்மா தொழுகை இந்த டெக்னிக்கல் கேம்பஸில் எங்கள் இதில் நடக்கும். ஸோ ஜாலியாக ஊருக்கு கிளம்பி விட்டோம். இன்றைக்கி சாயங்காலம் ஊருக்கு போகிறோம். ஸோ பெரம்பலூர் டு அரியலூர், அரியலூர்லேருந்து கைகாட்டிலேருந்து உடையார்பாளையம், சிலாலு, அணக்கரை, மயிலாடுதுறைன்னு போவாங்க. ஸோ நயரா பெட்ரோல் பங்க்கில் ஒரு 2 லிட்டர் பெட்ரோலை போட்டு முடிச்சுட்டு அப்படியே மருதையன் கோயில் அப்படியே தாண்டி கிண்டி போயிட்டு இருக்கிறப்போ நம்ம வழக்கமாக ஒரு டெஸ்ட் பாயிண்ட், இது ஒரு ரெஸ்ட் பாயிண்ட் ஒன்று வச்சுருப்போம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா அரியலூருக்கு முன்னாடி ஒரு 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து நான் ஒரு ரெஸ்ட் பாயிண்ட் வச்சுருப்பேன். ஸோ நீங்கள் ஷானு பேக்ஸுக்கு வந்துருந்தான். ஷானு பேக்ஸில் உங்களுக்கு வந்து பிரெட் ஆம்லேட்டை தவிர வேறு எதுவுமே இல்லைங்களா, என்னங்க அதே சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி வந்து ஒரு எக்கு சாண்ட்விச் வாங்கலாம்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுவும் 60 ரூபா தான், பிரெட் ஆம்லேட்டும் 50 ரூபா. ஸோ 50 ரூபாய்க்கு ப்ளஸ் ஒரு எக்ஸ்ட்ரா 10 ரூபா போட்டு ஆர்டர் பண்ணிங்க. என்னடா அது இத்தனோண்டு கிடக்கு, ஒரு பட்டர் பேப்பரை போட்டு சுற்றி கொடுத்துருக்காங்க, இது எப்படி இருக்கும்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி அது லைட்டாக ஒரு ஆராய்ச்சி செய்து பார்த்தோமுங்க. உள்ளே பார்த்தோமே ஆனால் பார்த்தீங்கன்னா பிரெட் ஒரு ஆம்லேட்டு அதை சுருட்டி உள்ளே வச்சுட்டு மயோனஸு, அந்த குக்கும்பரு, அது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. பார்க்கும்போதே தெரியுது என்னடா இது அவசரப்பட்டு வாங்கிட்டோமேடா அப்படின்னு நினச்சேன். சாஸ் வச்சு சாப்பிட்டு பார்க்குறப்போ இது உண்மையான என்னுடைய ரிவ்யூங்க. இது ஃபஸ்ட் டைம் நம்ம ஷானு பேக்ஸில் வந்து ஒரு இது ஆம்லேட்டு, இது எக் சாண்ட்விச் வந்து இப்போ இது வந்து எக் சாண்ட்விச் எல்லா இதுலேயுமே வந்து நீங்கள் ப்ரெட்டில் செய்வாங்க, இவங்க பன்னில் செஞ்சுருந்தாங்க. என்னோடய ஒப்பீனியன் வந்து நல்லா இல்லைங்க. ப்ரெட் ஆம்லேட் தான் நல்லாயிருக்கு, இந்த எக் சாண்ட்விச் நல்லா இல்லை. அதுக்கப்புறம் டீயை போட்டு முடித்து விட்டு அதன் பிறகு ஊரை நோக்கி சென்று விட்டோம், கிளம்பிட்டோம். ஸோ சீக்கிரமாக போனால் தான் நம்ம சீக்கிரமாக போக முடியும், இருட்டுறதுக்குள்ளே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடரேட்டான ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் செகண்ட் ரெஸ்ட் பாயிண்ட்டான சிலாலில் நிப்பாட்டி, சிலாலில் வந்து 4 ரோடு இருக்கும். செந்துறைக்கு ரைட்டில் போகணும், அணைக்கரைக்கு நேராக போகணுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே நிப்பாட்டி ஒரு டீ பிரேக். இங்கே டீ சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க, செம்ம டேஸ்ட். நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் கிட்ட அந்த டேஸ்ட் அப்படியே நம்ம நாக்கில் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த பள்ளிவாசல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்களா, UAE, கத்தார், துபாய், சவுதி அந்த மாதிரி இடத்துல இருக்கிற மாதிரி நீட் அண்ட் க்ளீனாக ஃபுல் ஏசி ஃபர்பிஷ்டாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த பள்ளிவாசல் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் இருக்கக்கூடிய பெரிய பள்ளிவாசல், இப்போது புதுசாக ரெனோவேட் பண்ணியிருக்கக்கூடிய பள்ளிவாசலுங்க. அங்கே பள்ளிவாசலில் பார்த்த ஒரு நபி மொழியையும் உங்கள்கிட்ட சொல்ல நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பதவியில் இருக்கிறவங்க அவங்களுடைய கடமையை வந்து செய்யவில்லை என்றால் அதுக்கு வந்து தண்டனைக்குரியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, குர்ஆனில் சொல்லப்பட்ட வசனங்கள். அதுக்கப்புறம் இரவு சாப்பாடாக வீட்டில் கொடுத்த முட்டை கிரேவி, பொரியல், புளிக்குழம்பு, சோறு. இது சோறு தான், திறக்க முடியல, ஒயிட் ரைஸ் தான் இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாளை முடிச்சு கொண்டு பயணம் வச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. போய் பண்ணுறோம். பாய்.